ஓகே. ஓகே. இப்போ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இந்தியாஸ் கிளீன் எனர்ஜி பத்தி பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ ஏன்னா வந்து நம்ம கோல் யூஸ் பண்ணி இது பண்ணனால வந்து கிளைமேட்ல வந்து நல்ல பிரச்சனை வருது. சரிங்களா? கிளைமேட் பொல்யூஷன்ஸ் நிறைய வருது. ஸோ அதனால வந்து என்னது நம்ம ரினியூவபிள் எனர்ஜி அதாவது புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் பத்தி போறோம். சரிங்களா? வை ரினியூவல் பவர் பூம் இஸ் ஃபேசிங் எ சீரியஸ் பாட்டில்நெக். இப்போ வந்து இதை வந்து அதிகமாக கொண்டு போனா இதுல நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஸோ அதனால வந்து நம்ம என்ன செய்றோம்? அண்டர்ஸ்டாண்ட் த ஹிடன் ப்ராப்ளம் த்ரெட்டனிங் அவர் கிளீன் எனர்ஜி கோல்ஸ். சரிங்களா? தூய்மையான சக்தியை நோக்கி போறோமா? அதுல என்னெல்லாம் பிரச்சனை இருக்குங்கிறது நம்ம பார்க்க போறோம். அவ்வளவுதான். இப்ப என்னன்னு பாருங்களேன். இப்ப எக்ஸாம்பிளுக்கு ப்ரொடக்ஷன் விசஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ப்ராப்ளம். இப்போ ஒரு பிஸா ஃபேக்டரி இருக்கு அப்படின்னு சொன்னா அதுல வந்து 100 பிஸாஸ் வந்து ஒரு மணி நேரத்துக்கு தயாரிக்கிறாங்க. சரிங்களா? ஆனா வந்து அதுல வந்து என்னது ஒரு 10 டெலிவரி வேன் தான் அவைலபிள். புரியுதுங்களா? அவ மிச்சம் என்னது மிச்சம் எல்லாம் வந்து வேலையாயிரும் 10. சரிங்களா? ஒரு அவருக்கே வந்து 100 தயாரிக்கிறான் அப்படின்னு சொன்னா அவன் என்னது மொத்தமே வந்து உங்களுக்கு 10 டெலிவரி வேணும் தான் இருக்குன்னா மிச்சம் என்ன ஆகும் உங்களுக்கு வேஸ்ட் ஆயிரும். சரிங்களா? ஏன்னா பிஸா வந்து அடிக்கிட்டே போனா கொஞ்சம் தான் அவங்களால கிளியர் பண்ண முடியும் டெலிவரி. மிச்சம் எல்லாம் குப்பையில தான் போகும். ஸோ இதுதான் இங்க ப்ராப்ளம். சரிங்களா? ப்ரொடக்ஷன் நிறைய பண்றோம். ஆனா டிஸ்ட்ரிபியூஷனுக்கு எந்த வழியும் இல்ல நம்மளுக்கு. பாருங்க. இப்ப எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்ப பார்த்தோம் அப்படின்னா பிஸா ஃபேக்டரி தான் வந்து சோலார் அண்ட் விண்ட் ஃபார்ம்ஸ் மேக்கிங் எலக்ட்ரிசிட்டி. சோலார், விண்டு இதுல இருந்து தான் வந்து நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டி உருவாக்குறோம். ரினியூவபிள் சோர்சஸ். சரிங்களா? இப்ப இது வந்து நிறைய நம்ம கொண்டு வந்துட்டோம். ஆனா வேன் மாதிரி தான் வந்து நம்ம டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் அதாவது டெலிவரி சிஸ்டம். சரிங்களா? டிரான்ஸ்மிஷன்ஸ் எல்லாம் வந்து நம்ம அதையே கொண்டு வரணும். அப்பதான் இங்க இருந்து கரண்ட் எடுத்து எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் சேர்த்த முடியும். ஆனா இது நம்மளுக்கு இல்ல. அதிகமா இல்ல. இந்தியா இஸ் பில்டிங் சோலார் அண்ட் விண்ட் ஃபார்ம்ஸ் இன்கிரெடிபிளி ஃபாஸ்ட். நிறைய வந்து அதிகப்படியா நம்ம கட்டிட்டே இருக்கோம். பட் த பவர் லைன்ஸ் டு கேரி தட் எலக்ட்ரிசிட்டி ஆரண்ட் பீன் பில் ஃபாஸ்ட். ஆனா அதுக்கு நடத்தக்கூடிய அது கேரி ஓவர் பண்ணக்கூடிய இந்த மாதிரி எலக்ட்ரிசிட்டியோட கிரிட் வந்து நம்மளுக்கு அதிகமா இல்ல. ரிசல்ட் கிரிட் டிராபிக் ஜாம் ஆயிருது. சரிங்களா? ஸோ உருவாக்குறது நிறைய. ஆனா அது டிஸ்ட்ரிபியூஷன் செய்யறதுக்குன்றது நமக்கு இது இல்ல. வாட் இஸ் கிரிட் ஆக்சஸ்? இதுல கிரிட் ஆக்சஸ் அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னு சொன்னா கிரிட் ஆக்சஸ் பெர்மிஷன் டு சென்ட் எலக்ட்ரிசிட்டி இந்த பவர் கிரிட். சரிங்களா? இது பெர்மிஷன் மாதிரி. இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு கான்செர்ட்டுக்கே போறோம் அப்படின்னா அதுல வந்து நிறைய பேர் வந்து லைன்ல நிக்கிறாங்க. சரிங்களா? ஆனா அதுல கொஞ்சம் பேருக்கு மட்டும் தான் விஐபி டிக்கெட்ஸ் கொடுக்குது. அதாவது அப்ப அவங்களுக்கு என்ன தனியா ஒரு இடத்த வச்சு அவங்களுக்கு மட்டும் செப்பரேட்டா என்ன செய்வாங்க கான்செர்ட் காமிக்கிற மாதிரி வைப்பாங்க. அதுதான் விஐபி டிக்கெட்னு சொல்லுவாங்க. சரிங்களா? மத்தவங்களுக்கு என்னது வெயிட்டிங் லிஸ்ட் அதாவது ஜெனரல் டிக்கெட்னு சொல்லுவாங்க. எவ்ரி ஒன் வாண்ட்ஸ் இன் பட் தேர் இஸ் அ லிமிடெட் ஸ்பேஸ் ஆன் த கிரிட். சரிங்களா? எல்லாத்தையும் அது கொண்டு வர முடியாது. அதே மாதிரி தான் கிரிட்டுக்குள்ள வந்து எல்லாமே எல்லா உருவாக்குன எல்லா கரண்ட்டையும் உள்ள கொண்டு வர முடியாது. குறிப்பிட்ட கரண்ட் மட்டும் தான் கொண்டு போக முடியும். புரியுதுங்களா? அதான் கிரிட் ஆக்சஸ் சொல்லுவாங்க. கிரிட் ஆக்சஸ் அப்படின்னு சொன்னா பெர்மிஷன் டு சென்ட் எலக்ட்ரிசிட்டி இன்டு த பவர் கிரிட். பவர் கிரிட்டுக்குள்ள உள்ள கொண்டு போறதுக்குண்டான ஆக்சஸ். பாருங்க. இந்த விஐபிஸ் ஆஃப் பவர் கிரிட் ஜிஎன்ஏன்னு சொல்லுவாங்க. ஜெனரல் நெட்வொர்க் ஆக்சஸ். சரிங்களா? அது விஐபி சொன்னா அதுக்கு பேர் தான் ஜிஎன்ஏ ஜெனரல் நெட்வொர்க் ஆக்சஸ். லைக் ஹேவிங் ரிசர்வ்ட் டெடிகேட்டட் சீட் இன் த ஸ்டேடியம். ரிசர்வ் சீட் மாதிரி. கேரண்டீட் அக்சஸ் டு சென்ட் பவர் டு கிரிட். இந்த இடத்துல இதுதான் வந்து என்னது கேரண்டியா இவங்ககிட்ட என்ன செய்யணும் கரண்ட் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா இவன் கண்டிப்பா கிரிட்டு கூட கொண்டு போய் சேர்த்திடுவான். கெட்ஸ் டாப் ப்ரையாரிட்டி வென் த கிரிட் கன்ஜஸ்டட். சரிங்களா? கிரிட்டுக்கு வந்து நிறைய கரண்ட் வந்து என்ன செய்யறாங்க கன்ஜஸ்டடா இருக்கு அப்படின்னு சொன்னா இவங்கள்ட்ட வந்து கரண்ட் எடுத்துக்குவாங்க. அதே மாதிரி வெயிட்டிங் லிஸ்ட் டி டெம்பரரி ஜெனரல் நெட்வொர்க் ஆக்சஸ் சொல்லுவாங்க. இது டெம்பரரி லோ ப்ரையாரிட்டி ஆக்சஸ் யூஸ்டு வைல் வெயிட்டிங் டு டெடிகேட்டட் லைன்ஸ். டெடிகேட் லைன்ஸ் இல்ல இதுல வந்து அப்பப்போ கொண்டு கரண்ட் இது பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் ஸ்டாண்டிங் ரூம் ஒன்லி. யூ கேன் வாட்ச் த ஷோ பட் ஒன்லி இஃப் தேர் இஸ் ஸ்பேஸ். சரிங்களா? ஸோ நீ வந்து நின்றுதே தான் பார்க்கணும். இப்போ எப்படி வந்து நம்ம ட்ரெயின்ல வந்து ரிசர்வ் புக் பண்றோம் ஸ்லீப்பிங்க்கு. ஆனா ஆர்ஏசி வந்துடுது. என்ன ஆகுது நம்ம உட்காந்துட்டே போற மாதிரி ஆயிடுது. அதே மாதிரி தான் இங்கேயும் டெம்பரரி ஜெனரல் வெயிட்டிங் லிஸ்ட் இருக்கு. டியூரிங் பிஸி டைம்ஸ் டிஜிஎன்ஏ ப்ராஜெக்ட் வேர் ஆஸ்க் டு லீவ் அதாவது கட்டைல்மெண்ட். வேண்டாம் இந்த மாதிரி இதை வந்து வேண்டாம்னு சொல்லிடுவாங்க. பிஸியா இருக்கும் போது பிஸி டைம்ஸ்ல. இப்போ என்னன்னா வந்து உங்களுக்கு நிறைய சோர்சஸ் இருக்கு. ஆனா அதை கொண்டு போய் சேர்த்தக்கூடிய கிரிட்டுக்கு வந்து கம்மியா இருக்கு. ஆனா இந்த கிரிட்டுக்கு வந்து விஐபி காரங்களுக்கு மட்டும் தான் வச்சிருக்காங்க.
புரியுதுங்களா? டெம்பரரி ஜிஎன்ஏ இருக்கு. ஆனா இவங்களுக்கு எல்லாம் போன மிச்சம் இருந்தா மட்டும் தான் டிஜிஎன்ஏ கொடுக்க முடியும். பாருங்க. கோர் ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா ஃபாஸ்டா நம்ம என்ன செய்யறோம், கெப்பாசிட்டி வந்து அடிஷன் பண்ணிட்டே இருக்கோம். ரினியூவல் ப்ராஜெக்ட் பில்ட் ஃபாஸ்டர் தான் எவர். ஆனா ஸ்லோவா இருக்கு. இதுல டிரான்ஸ்மிஷன் பில்டிங்ல சரிங்களா 21 ஜிகாவாட் வரைக்கும் நம்ம வந்து என்ன செய்யறோம், ஜிகாவாட் இதுல ஸ்டக் ஆயிருக்கு ஆன் டெம்பரரி டிஜிஎன்ஏ கனெக்ஷன்ஸ். கனெக்ஷனே இல்ல. இப்போ வந்து பில்டிங் இருக்கு, ப்ரொடக்ஷன் ஆகுது, அது கூடிய கிரிட் இருந்தால் தான் கனெக்ஷன் மூலியமா கொண்டு போக முடியும். கனெக்ஷனே இல்லை நம்மளுக்கு. அது அப்போனா 21 ஜிகாவாட் என்ன செய்யறோம், வேஸ்டா போயிட்டே இருக்கு. லாசிங் மணி பிகாஸ் தே கேனாட் செல் த பவர். இந்த 21 ஜிகாவாட்டை செல் பண்ணாதானே காசு கிடைக்கும். உருவாக்குறவங்க சும்மா இல்ல, காசு போட்டு தானே உருவாக்குறாங்க. ரினியூவல் எனர்ஜி ப்ராஜெக்ட்லாம் நம்ம காசு தான் போகுது சரிங்களா. அப்ப எனர்ஜி உருவாக்கிட்டு அது கொண்டு போய் சேர்த்துக்கூடான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாதனால இந்த மாதிரி வந்து நமக்கு வேஸ்டேஜ் ஆகுது. அதாவது 21 ஜிகாவாட் நமக்கு லாஸ்ட்ல போகுதுன்னு சொல்றாங்க. இப்போ கட்டெயில்மெண்ட் என்ன அப்படின்னு சொன்னா, when a power plant is forced to reduce or completely stop generating electricity, வேணாம் போதும் ரொம்ப நீ வந்து தயாரிக்க வேண்டாம், அது கொண்டு போய் சேர்த்துக்கு உண்டான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்ல, அதனால வந்து நீ என்ன ஸ்டாப் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுவோம். கிரிட் கெட்ஸ் ஃபுல் கம்ப்ளீட்டட் ஃபுல், எல்லா கிரிட்டும் வந்து ஃபுல் ஆயிருது. கிரிட் cannot handle the extra electricity, நீ வந்து அதிகமா கொடுத்து அது வந்து புகஞ்சிரும். அப்ப என்ன ஓரளவுக்கு கொடுக்க முடியும். டிஜிஎன்ஏ ப்ராஜெக்ட் ஆர் ஃபோர்ஸ் டு ஸ்டாப் ஃபர்ஸ்ட் சரிங்களா. சின்ன சின்ன டிஜிஎன்ஏ வந்து ஸ்டாப் பண்ண சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் இதை ஸ்டாப் பண்ண சொல்லுவாங்க. இப்போ என்ன காஸ்ட் ஆஃப் கட்டைல்மெண்ட் என்ன பிரச்சனை நடக்குதுன்னா, 100 யூனிட் ஜெனரேட் ஆகுது, கிரிட் கன்ஜெஷன் அவ்வளவுதான், கிரிட்டே அவ்வளவுதான் இருக்கு நம்மளுக்கு. ஆனா 70 to 80% கம்பாசிட்டி இஸ் கம்ப்ளீட் லாஸ்ட் சரிங்களா. இப்போ இதுக்கு இது கம்பேர் பண்ணும்போது முக்கால்வாசி லாஸ்ட் ஆகுது. ஒன்லி 20 to 30 யூனிட் அலௌட் இன்டர் கிரிட் டூரிங் பீக் ஹவர்ஸ். பீக் ஹவர்ஸ்னா அதிகமாக தேவைப்படும் ஹவர்ஸ்ல வந்து 20 30 யூனிட் தான் அலோவ் பண்றாங்க. ஆனா 100 யூனிட் வரைக்கும் நம்ம தயாரிச்சிருக்கோம். வேற வழி இல்லை, கிரிட்ல வந்து அவ்வளவு தாங்காது. அவ்வளவு கண்டி கிரிட்டுக்குள்ள போட்டோம் அப்படின்னா கிரிட் என்ன செய்யறோம், புகஞ்சு போயிடும். புரியுதுங்களா. அதனால கம்மியா தான் நம்ம செலுத்துறோம் பீக் ஹவர்ஸ்லயே. புரியுதா, டவுட் இருக்கா இதுல? No doubt, sir. ஓகே. வை டெவலப்பர்ஸ் ஆர் ஸ்ட்ரெஸ், ஏன் டெவலப் பண்றவங்க ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க அப்படின்னா, இவங்க ஹை ஃபிக்ஸ்டு காஸ்ட் வச்சிருக்காங்க. மஸ்ட் பே லோன்ஸ், ஸ்டாஃப்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ். உருவாக்குறதுக்கு உண்டான இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு, அப்புறம் ரெனியூவல் ப்ராஜெக்ட்டுக்கு வந்து கம்பெனி கட்டுறதுக்கு எல்லாத்துக்கும் காசு தேவைப்படுது இல்ல, அதுக்கெல்லாம் காசு கொடுத்து இவங்களுக்கு வந்து இது காசு எல்லாம் போகுது. லாஸ் ரெவன்யூ நாட் பெய்ட் ஃபார் அன்சோல்ட் எலக்ட்ரிசிட்டி. இவங்க வந்து உருவாக்கி இருக்காங்க, சோல்ட் ஆனதானே அவங்களுக்கு காசு கிடைக்கும், அதனால வந்து ரெவன்யூ இல்லாம போயிடுது. ஜீரோ கம்பன்சேஷன், டிஜிஎன்ஏ கட்ஸ் கெட் நத்திங் சரிங்களா. கட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா அது உங்களுக்கு காசு கிடைக்காது. இதெல்லாம் பிரச்சனை. மினி ஆர் ட்ரைனிங் தேர் பர்சனல் சேவிங் ஜஸ்ட் டு சர்வை சரிங்களா. அவங்க கை காசு போட்டு அவங்க நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ராஜஸ்தான்ல பார்த்தோம் அப்படி சொன்னா 4 ஜிகாவாட் கெப்பாசிட்டி அஃபெக்டட் இன் தி ஸ்டேட் அலோன். இங்க மட்டும் 4 ஜிகாவாட் வேஸ்டா போயிட்டு இருக்கு. 90 to 95% கட்டைல்மெண்ட் பண்றாங்க. கட்டைல்மெண்ட் என்னது, போதும் அதிகப்படியான வந்துருச்சு கரண்ட் அப்படின்னு சொல்லி கட் பண்றாங்க. தே கேன் ஒன்லி செல் 5 to 10% வாட் தே ப்ரொடியூஸ். எங்க 100% ப்ரொடியூஸ் பண்ணாங்கன்னா 5-10% தான் உங்களால வந்து செல் பண்ண முடியுது. புரியுதுங்களா. இப்போ இதுல வந்து கடன் ஆயிருது. நான் பெர்ஃபார்மிங் அசட்னா பெர்ஃபார்ம் பண்ணாத அசட். ஒரு அசட் வந்து நம்ம வந்து காசு வாங்கி நம்ம கடன் வாங்கி பண்றோம் அப்படின்னா அந்த கடனை மீட்டு தரணும் அந்த அசட். அப்ப வந்து அந்த அசட் வந்து கடனை வந்து திருப்பி தரல அப்படின்னு சொன்னா அது நான் பெர்ஃபார்மிங் அசட்டா வந்து கருதுவோம் சரிங்களா. டெவலப்பர்ஸ் ரன் அவுட் ஆஃப் மணி, லோன்ஸ் பிகம் பேட். ஏன்னா லோன் பண்ணி தான் அவன் வந்து டெவலப் வாங்கி அவங்க சொந்த காசை போட்டு கட்டியிருப்பாங்க பெரிய பெரிய ப்ராஜெக்ட். அப்ப லோன் வந்து அவங்களால திருப்பி கட்ட முடியல, அதனால பேட் ஆகி போயிடுது சரிங்களா. This is an NPA. பேங்க் லாசஸ் மணி அது ஸ்டாப் லெண்டிங். பேங்க் வந்து என்னது, இவன்டே 100 கோடி ரூபாய் கொடுத்துட்டோம் வரல, அப்ப திருப்பி அவன் காசு கொடுப்பானா, காசு கொடுக்க மாட்டாங்க. லெண்டிங் பண்றதே, லெண்டிங்னா காசு கொடுக்கறதே வந்து கட் பண்ணிடுவான். வென் லோன் ஃபைல்ஸ் த வைடர் எக்கனாமிக் சர்வீஸ் சரிங்களா. லோனே வந்து கட்ட முடியல அப்படின்னா திருப்பி வேற யாருக்கும் லோன் தர மாட்டாங்க. அத்தியாவசியத்துக்கு லோன் தராம மற்றவங்க எல்லாம் கஷ்டப்படுவாங்க. மாசிவ் ஃபினான்ஷியல் த்ரெட் lent to renewable projects 12 public sector banks financial institutions சரிங்களா. renewable ப்ராஜெக்ட்டுக்காக 12 பப்ளிக் செக்டர் பேங்க், அதாவது நம்ம கவர்மெண்டோட பேங்க்ஸ் 12 பேர் காசு தந்திருக்காங்க. அதே மாதிரி ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் காசு தந்திருக்காங்க சரிங்களா. சோ இதுல வந்து நம்மளோட சேவிங் தானே காசு போகுது. இப்போ பப்ளிக் பேங்க்ஸ்ல எல்லாம் நம்மளோட காசு தான், நம்ம சேவிங்ஸ்ல தான் நம்ம இருப்போம்.
நம்ம தான் அங்கே போய் காசு கட்டியிருப்போம். நம்ம காசு எடுத்து அவன் ரொட்டேஷன் கொடுப்பான். ஸோ அவங்களோட நம்ம காசும் போயிடுது. ₹5.8 lakh crore வந்து நம்மளோட போகுது. இஃப் தீஸ் ப்ராஜெக்ட் ஃபெயில்ஸ் த பேங்க் லூஸ் பில்லியன்ஸ். சரிங்களா? இந்த ப்ராஜெக்ட் இப்போ சொல்ற ப்ராஜெக்ட்லாம் லாஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னா பேங்க் வந்து திவால் ஆயிரும். திஸ் டைரக்ட்லி இம்பேக்ட்ஸ் ஆர்டினரி சிட்டிசன் பிகாஸ் பேங்க்ஸ் யூஸ் ஓவர் சேவிங்ஸ் டு லெண்ட் மணி. சரிங்களா? நம்மளோட சேவிங்ஸ் தான் வந்து என்ன செய்யறான், லோனா கொடுக்குறாங்க. சரிங்களா? அம்பானி அதானி வந்து மல்லையா அவங்கலாம் வந்து 100 கோடி 1000 கோடி வாங்குறாங்க அப்படி சொன்னா பேங்க்ல இருந்து நம்ம காசு தான் அது. சரிங்களா? நம்ம சேவிங்ஸ் நிறைய பேர் போட்டு வச்சிருப்போம். அதுல இருந்து வட்டி வந்துட்டு இருக்கும். அந்த சேவிங்ஸ் எடுத்து ரொட்டேஷன் கொடுத்து அதுல இருந்து வரக்கூடியதை நம்மளுக்கு தருவான். புரியுதுங்களா? அப்ப என்ன ஆகுது, இந்த மாதிரி பெரிய பெரிய ப்ராஜெக்ட் நிறைய காசு செலவு பண்ணி அந்த ப்ராஜெக்ட் வந்து செல் பண்றதுக்கு வழி இல்லாம இருக்கானுங்க. பாத்தீங்கன்னா ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா லைன்ஸ் லேகிங் பிஹைண்ட் த கெபாசிட்டி இல்ல. 21 GW ஸ்டக் டெம்பரரி கனெக்ஷன்ல ஸ்டக் ஆயிட்டு இருக்கு. கட்டைல்மெண்ட் 70 to 90% பவர் கட் பண்றாங்க. அதனால வந்து நான் உருவாக்குறது மாசிவ் ரெவன்யூ லாஸ் ஆகுது. பினான்சஸ் டெவலப்பர்ஸ் டைனிங் ரிசர்வசஸ் அன்சஸ்டைனபிள் பிசினஸ் மாடல். பேங்கிங்ல பாத்தீங்கன்னா 5.8 lakh crore வந்து பிரச்சனைகள் இருக்கு. என்பிஎஸ் மாறக்கூடிய விஷயத்துல இருக்கு. அல்டிமேட் ரிஸ்க் பாத்தீங்கன்னா இந்தியா கிளீன் எனர்ஜி கோல்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ் கான்ஃபிடன்ஸ் எல்லாமே வந்து போயிட்டு இருக்கு. இப்ப நிறைய கரண்ட் தயாரிச்சாலும் நம்மளுக்கு கிளீனா வந்து கிளீன் எனர்ஜிக்கு போவோம். அதே மாதிரி இதுல இன்வெஸ்ட் பண்றவங்க ஓகே அதுவே நஷ்டத்தோட இருக்கு, நம்ம காசு நம்ம ஏன் போடணும் தான் நினைப்பாங்க. அதான் பிரச்சனையா போயிட்டு இருக்கு. பாருங்களா, இப்ப நீங்க நினைச்சு பாருங்க. இமேஜின் யூ ஓப்பன் லெமனேட் ஸ்டாண்ட், ஒரு ஒரு என்னது கண்ணாடி சர்பத் கடை ஓப்பன் பண்ணிருக்கீங்க. யூ பாட் ஆல் சப்ளைஸ் அண்ட் ஹையர் ஒர்க்கர்ஸ் எல்லாத்தையும் வாங்கிருக்கீங்க. ஒருத்தர வேலைக்கு நிக்க வச்சிட்டீங்க. பட் த சிட்டி சேஸ் யூ கேன் ஒன்லி செல் ஆன் சர்டன் டேஸ். நீங்க வந்து வாரத்துல 2 நாள் மட்டும் தான் செல் பண்ண முடியும். அண்ட் யூ கான்ட் மேக் மணி ஆன் அதர் டேஸ். மிச்ச நாள்ல வந்து நீங்க வந்து என்னது காசு சேல் பண்ண முடியாது, காசு சம்பாதிக்க முடியாது. சரிங்களா? ஆனா நீங்க என்ன செய்யணும், ஒரு வாரத்துக்கு சம்பளத்தை கொடுக்கணும் அந்த ஆளுக்கு. ஒரு வாரத்துக்கு உண்டான பொருளை வாங்கி வைக்கணும். ஹவு டு யூ ஃபீல், வாட் யூ டூ? சரிங்களா? ஸோ சிட்டி க்ளோஸ் பண்ண அது மாதிரி தான் இங்கே வந்து நிறைய ப்ராஜெக்ட் இருக்கு. அதை கொண்டு போய் சேல் பண்ற அளவுக்கு டிரான்ஸ்மிஷன் கிடையாது. அப்ப அதுக்கு ரெடி பண்ணக்கூடிய காசெல்லாம் போகுது. அந்த காசு நம்ம பாக்கெட்ல இருந்தா எடுத்திருக்கானுங்க பேங்க்காரனுங்க. ஸோ இப்போ மொத்தமா வந்து பிரச்சனைகள் வந்து நிக்குது. புரியுதுங்களா? ஸோ கோலும் நம்ம அச்சீவ் பண்ண முடியாது. நம்ம வந்து 100 GW அச்சீவ் பண்றோம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். சர்வதேசத்துல வந்து கிளீன் எனர்ஜி கோல்ல இருந்து மாறி நம்ம கிளீன் எனர்ஜி கொண்டு வரோம், இந்த மாதிரி ரினியூவபிள் சோர்ஸ்ல இருந்து கொண்டு வரோம்னு சொல்லியிருக்கோம். அதுல வந்து 21 GW நம்ம லாஸ்ல தான் போயிட்டு இருக்கு. புரியுதுங்களா? வேஸ்டா போயிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் நம்மளோட நிலைமை இருக்கு அப்படின்னு சொல்றது இது இந்த ஆர்டிகல். புரிஞ்சா? நாளைக்கு கேட்டா சொல்ல முடியுமா? எஸ் சார். ஓகே ஓகேம்மா, கிளாஸ் முடிச்சுக்கலாம். நாளைக்கு கேட்பேன், எல்லாரும் சொல்லணும் எனக்கு. சரிங்களா? நாளைக்கு சாட்டர்டே இருக்காதுமா, சாட்டர்டே சண்டே இருக்காது, மண்டே தான் இருக்கும் கிளாஸ். சரிங்களா? இந்த சண்டேல வந்து இது வரைக்கும் நடத்தின கரண்ட் அஃபேர்ஸ்லாம் படிச்சுட்டு வந்துருங்க. ஒரு 100 கொஸ்டின்ஸ் நான் வைக்கிறேன் நான். சரிங்களா? இது வரைக்கும் நடத்தக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸோட பிபிடி எல்லாமே நம்ம வாட்ஸ்அப்ல அவைலபிளா இருக்கு. அதெல்லாம் பாருங்க, படிங்க. படிச்சிட்டீங்கன்னா சண்டே வந்து நான் 100 கொஸ்டின்ஸ் வந்து அனுப்புறேன் நான். அதை வந்து மண்டே வந்து டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஓகேவா? ஒரு 10-15 கரண்ட் அஃபேர்ஸ் இஷ்யூஸ் நடத்தியிருப்போம். அது எல்லாமே படிச்சிருங்க. ஓகே, தேங்க்யூமா.